சுவாமி விவேகானந்தர் சிக்காகோ சர்வமத மகாசபையில் ஆற்றிய 2வது சொற்பொழிவு. இந்த சொற்பொழிவின் தலைப்பு நாம் ஏன் ஒத்துப்போவதில்லை. ஒரு சிறு கதை சொல்லப் போகிறேன். இப்போது பேசியவர் நாம் ஒருவரை ஒருவர் தூற்றுவதை நிறுத்த வேண்டும் என்று கூறியதை கேட்டீர்கள். இவ்வளவு வேறுபாடுகள் இருப்பதற்காக அவர் வருத்தப்பட்டார். இந்த வேறுபாடுகளுக்கு காரணம் என்ன என்பதை விளக்க ஒரு கதை சொல்ல வேண்டும் என்று நினைக்கிறேன். ஒரு கிணற்றில் தவளை ஒன்று வாழ்ந்தது. நீண்ட காலமாக அது அங்கு வசித்து வந்தது. அங்கேயே பிறந்து அங்கேயே வளர்ந்த அது சின்னஞ்சிறியது. அது கண்களை இழந்துவிட்டதா இல்லையா என்று சொல்வதற்கு நல்ல வேளையாக அங்கே பரிணாமவாதிகள் யாரும் இல்லை. நாம் கதைக்காக அதற்கு கண்கள் இருந்தன என்றே வைத்துக்கொள்வோம். அந்த தவளை நாள்தோறும் நீரிலிருந்து புழு பூச்சிகளையும் கிருமிகளையும் மிகவும் சுறுசுறுப்பாக அகற்றி சுத்தப்படுத்தியது. அந்த சுறுசுறுப்பு நம் தற்கால கிருமி ஆராய்ச்சியாளர்களுக்கு இருந்தால் அது அவர்களுக்கு பெருமை தரும் விஷயமாகும். அவ்வாறே வாழ்ந்ததால் அந்த தவளை சிறிது பொறுத்தும் விட்டது. ஒரு நாள் கடலில் வாழ்ந்து வந்த தவளையொன்று அங்கு வந்து அந்த கிணற்றில் விழுந்தது. நீ எங்கிருந்து வருகிறாய் என்று கேட்டது கிணற்று தவளை. கடலிலிருந்து வருகிறேன் என்றது கடல் தவளை. கடலா? அது எவ்வளவு பெரியது? எனது கிணற்று அளவு பெரியதாக இருக்குமா என்று கூறி ஒரு பக்கத்திலிருந்து எதிர்பக்கத்திற்கு தாவி குதித்தது கிணற்று தவளை. நண்பா, இந்த சின்ன கிணற்றோடு எப்படி கடலை ஒப்பிட முடியும் என்று கேட்டது கடல் தவளை. கிணற்று தவளை மறுபடியும் ஒரு குதி குதித்து உனது கடல் இவ்வளவு பெரிதாக இருக்குமா என்று கேட்டது. சேச்சே, என்ன முட்டாள்தனம்! கடலை உன் கிணற்றோடு ஒப்பிடுவதா? நீ என்ன சொன்னாலும் சரி, என் கிணற்றை விட எதுவும் பெரியதாக இருக்க முடியாது. கண்டிப்பாக இதைவிட பெரிதாக எதுவும் இருக்க முடியாது. இவன் பொய்யன், இவனை வெளியே விரட்டுங்கள் என்று கத்தியது கிணற்று தவளை. காலம் காலமாக இருந்து வருகின்ற கஷ்டம் இதுதான். நான் இந்து. நான் என் சிறிய கிணற்றுக்குள் இருந்து கொண்டு என் சிறு கிணறுதான் முழு உலகம் என்று நினைக்கிறேன். கிறிஸ்தவன் தனது மதமாகிய சிறு கிணற்றுக்குள் அமர்ந்து கொண்டு தன் கிணறுதான் முழு உலகம் என்று நினைக்கிறான். அவ்வாறே முகமதியனும் தன் சிறு கிணற்றில் உட்கார்ந்து கொண்டு அதுதான் முழு உலகம் என்று நினைக்கிறான். நமது இந்த சிறிய உலகின் எல்லைகளை தகர்த்தெறிய அமெரிக்கர்களாகிய நீங்கள் எடுத்துக்கொண்டிருக்கும் பெரிய முயற்சிக்காக நான் உங்களுக்கு நன்றி செலுத்த வேண்டும். வருங்காலத்தில் உங்கள் விருப்பம் நிறைவேற இறைவன் அருள் புரிவான் என்று நம்புகிறேன்.